100 ஆண்டுகளுக்கு நான் செய்யக்கூடிய மாற்றம், அமைப்பு ரீதியாக செய்யக்கூடிய மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு நேற்று பேசினதில் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறேன். ஆனால் அதை நோக்கின ஒரு ப்ரொக்ரெசிவாக இருக்கிறதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும்னு நினச்சோம், அதனால் என்னோட ஒரு ஓட்டில் என்ன ஆகிடும்னு தெரியாமல் போட்டுட்டோன்னு புலம்புறாங்க மக்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டோமேனு பலரும் வருந்தி பதவி போடுறதையும் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில். சொல்கிறேன், ஒரு முன்முடிவோடு இதை அணுகிறாரா தேர்தல் முடிவை திரு ஸ்டாலின்? ஒரு மாயாஜால கவர்ச்சி சுனாமி அப்படின்னு ஒரு முன்முடிவோடு அணுகிறாரா? இல்லை, முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் அவர் சொன்னதில்லை. இன்னைக்கு நீங்கள் பார்க்கில் தேநீர் கடைகளில் பேசுனீங்கனாலே இந்த உண்மை தெரிஞ்சிடும். விஜய் வேணும்னு நினச்சி வாக்களித்தவர்கள் ஒரு புறங்க, எப்போவுமே திராவிட கட்சிகளை அழியணும் வந்துடக்கூடாதுன்னு நினைத்து வாக்களித்தவர்களும் விஜய்க்கு தான் அதிகம் போயிருக்கிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கே விட இப்போ விஜய் ஒரு மாசாக இருக்கிறாருன்னு. ஸோ விஜய் ரசிகர்கள் ஓட்டு அது கொஞ்சம் ஓரளவு கணிசமான வாக்குகள். அதுக்கப்புறம் வழக்கமான திராவிட எதிர்ப்பு, 2 திராவிட கட்சியும் வேணாம் புதுசாக ஒன்று வேணும்னு நினச்சவங்க, இதுவரை ஓட்டே போடாதவங்க, இந்த இதுக்கு 49 ஓக்கு அந்த மாதிரி போட்டவங்க, இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த வழக்கமாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வர்ற மூப்பனார், அன்புமணி, சீமான், கமலஹாசன், விஜயகாந்துக்கு விழுந்த வாக்குகள் இப்படி விழுந்திருந்தா அது பிரியன் சார் சொன்னார்ல, அவர் சொன்ன மாதிரி ஸ்பாய்லராக தான் இருப்பாங்களே ஒழிய பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. அப்படி தான் அது ஏற்படுத்தியிருக்கணும். ஆனால் விஜய் கட்சிங்கிறது அவங்க அதை தாண்டி சில வேலைகள் பண்ணாங்க. அப்புறம் திமுகவினுடைய உறுப்பினர்கள், பொறுப்பில் இருந்தவர்கள் வீடுகளில் என் பிள்ளை கேட்டுச்சு, அதைத்தான் முதலமைச்சர் சொல்லி திமுக காரங்க இதை நம்ம எல்லாருமே ஒரு திமுக எதிர்ப்பை விஜய் பேசுறாரு, ஏடிஎம்கே ஓட்டு பிரியும், பிஜேபி ஓட்டு பிரியும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். திமுக காரங்க விஜய் கட்சி எங்கே ஜெயிக்க போகுது, என் பேரனுக்காண்டி போட்டேன், என் 6 வயசு 5 வயது குழந்தைகளுக்கு ஓட்டு உரிமை கொடுத்துருக்குறாங்க இந்த தேர்தலில். இந்த ஒரு அபத்தம் இதை 45 வயது அப்பாக்களும் அம்மாக்களும் செஞ்சுருக்கிறாங்க, 65 வயது தாத்தா பாட்டிகள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ வழக்கமாக பொலிட்டிக்கலாக இருக்கிற கூட்டம் மட்டும் போட்டிருந்தா கண்டிப்பாக இந்த மாற்றம் வந்திருக்காது. திமுக காரங்களும் சேர்ந்து போட்டிருக்கிறாங்க, ஆனால் அவங்க விசிலுக்கு ஜெயிக்காதுன்னு நினச்சி விசிலுக்கு போட்டிருக்கிறாங்க, அது கணிசமாக அதுவும் போயிருக்கு. ஸோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஒரு கூட்டம், திமுக வந்துடக்கூடாதுன்னு எப்பவும் வன்மமாக இருக்கக்கூடிய திராவிட அழியணும் நினைக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம், அப்புறமேட்டு இவர்களெல்லாம் சேர்ந்தது போக ஓட்டே போடாத அந்த கூட்டம், இதுவரையும் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம், 49 அரசியல் என்பது சாக்கடை அப்படின்னு நினைத்த அந்த கூட்டம், இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ திமுக காரங்க ஓட்டு, இந்த பேரம்பேத்திக்காக பிள்ளைக்காக போட்ட ஓட்டு, ஜெயிக்க மாட்டாங்க நினைச்சு போட்டோம், உப்புக்கு சப்பானி தானே நினைச்சு போட்டோங்கிற இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் விஜய்க்கு வந்திருக்கு. இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நினைச்சவங்க, அந்த மாதிரி அரசுடைய திட்டங்களால் எனக்கு எந்த பயனுமே இல்லைன்னு நினைச்சவங்க, கட்சி தலைமை, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் என் கூட சரியான உறவுல இல்லை அப்படின்னு நினைச்ச கட்சிக்காரங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு அவங்க நினைச்சவங்க, அப்புறம் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் மாதிரியான அதிருப்திகள், அப்புறம் அமைச்சர்களுடைய செயல்பாடுகளால் ஏற்பட்ட அதிருப்தி, இதெல்லாம் அக்கௌண்டபிளா இல்லையா? இந்த விமர்சனங்கள்லாம் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் நம்ம உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயங்கள். வெற்றி பெற்றிருந்தாலும் இன்னும் அதிகமாக பேசணும், வெற்றி பெற்றிருந்தாலும் முதலமைச்சர் இது குறித்து மறுபரிசீலனை செய்யணும். நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஆளும் கட்சி 5 ஆண்டுகள் இருக்கும்போது எல்லா கட்சியிடும் வர்றது திமுக வருது அப்படிங்கிற கான்செப்ட், இந்த விமர்சனங்களும் உண்டு. இந்த விமர்சனங்களால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய சுனாமி நடந்துச்சானா கண்டிப்பா கிடையாது. திமுக பெரியார் வழியில் ஏன் செயல்படவில்லை அப்படி நினைச்சா விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? ஏன் MC ராஜா, அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன்லாம் இருந்திருக்கிறாங்க, ரகுநாதன் ஒரு அருந்ததியர் 1920 சட்டமேலவையில் இருந்துட்டாரு. ஆனால் பாருங்க, அருந்ததியர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் இன்னும் பிரதிநிதித்துவம் கிடைக்கல. இந்த அரசியல் தலித் உணர்வோடு அப்படியே மகர் சமுதாய வரலாறு, சவுதார் குல வரலாறுலாம் படித்த தலித் இளைஞர்களா விஜய்க்கு வாக்களிச்சாங்க. திருமாவளவன் தொடர்ச்சியா இரட்டை வாக்குரிமை, பூனா ஒப்பந்தம், தமிழ் தேசியம் நடத்துற அவரை விட விஜய்க்கு நம்பி இருக்கிறாங்க. திராவிட இயக்கம், பெரியார் சிந்தனையை விட எங்களுக்கு விஜய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தலித் இளைஞர்கள் போனது நேர்மறையான விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருமே வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயம், ரொம்ப ஆபத்தான விஷயம். விடுதலை சிறுத்தைகளை விட, பெரியார் இயக்கம், திராவிட இயக்கத்தை விட, இடதுசாரிகளை விட இவர் தான் எங்களை காப்பாருன்னு போயிருக்காங்கன்னா தலித் உணர்வும் கிடையாது. விமர்சன பார்வையோட இதை இன்னொரு கோணத்திலிருந்து அணுகணும்னா, அருந்ததிய சமூக மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு திராவிட இயக்கங்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்தார்கள்னு கொண்டு போய் சேர்த்து ஆழமா பதிவு பண்ணி அந்த ஓட் பேங்கை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து இவங்க விலகிட்டாங்களா? அப்போ விலகலைங்க. இந்த சமூகம்ங்கிறது உரையாடலுக்கே வேற மாதிரியான சமூகமா போயிருச்சு, அது விசுவலான சமூகமா போயிருச்சு. அண்ணன் தம்பி, அம்மா அப்பா உரையாடல் இல்லை. இன்னைக்கு
சமூகத்துல தெருக்கடைகள்ல உரையாடல் இல்ல, சலூன் கடைகள்ல உரையாடல் இல்ல. சலூன் கடையில வட இந்தியர் எனக்கு முடிவெட்டுறாரு, நான் எங்க அவர்கிட்ட அரசியல் பேசுறது? மெட்ரோபாலிட்டியன் நுகர்வு கலாச்சாரம் 90கள்ல இருந்தே இந்த சீரழிவு ஸ்டாலினை ஒத்துக்கிறாரு. நீங்க அங்கெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, நீங்க சோஷியல் மீடியால பேசுங்கன்னு சொல்றாரு. அப்ப சோஷியல் மீடியால பேசி இருக்கணும். அப்டேட் ஆகுதுங்கிறது வேற, அதை நான் மறுக்கல. அறிவியல் பூர்வமான விஷயத்தை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் மனித உரையாடல் குறைஞ்சிருச்சுங்கிற இந்த குளோபலைசேஷன், இந்த கல்ச்சர், மெட்ரோபாலிட்டன், வட இந்திய ஆதிக்கம், இவ்வளவு விஷயங்கள் வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான காரணம் திராவிட இயக்கம், திமுக போன்ற குடும்பங்கள் தான் வீடுகளில் உரையாடுவதில்லை. தங்களுடைய கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை அவன் வெளியே பேசுற அளவு கூட வீட்டுக்குள்ள பேசுறது இல்லை. இல்லாட்டி திமுக குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணோ பையனோ பேரனோ ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல என்ன நான் இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன் திரு ஜீவா. ஒரே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, திரு விஜய்க்கும் அதான் இருக்கு, மற்ற கட்சிகளுக்கும் அதான் இருக்கு. திரு விஜய் தரப்பால அவங்களுடைய கருத்துக்களை ஏன் திமுக வேண்டாம், ஏன் திரு விஜய் வேணுங்கிறத ரொம்ப வலிமையா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அந்த பிளாட்ஃபார்மை அவங்க யூஸ் பண்றாங்க. அது இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறாங்களா, வேற ஏதோ பயன்படுத்துறாங்களோ, பயன்படுத்தி ஆட்சிக்கே வந்துட்டாங்கல்ல. 50 ஆண்டு காலம் இங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வலுவான கட்சி கட்டமைப்பு இருந்தும், பணபலம் இருந்தும், பொருளாதார பலம் இருந்தும் ஏன் தங்களுடைய சித்தாந்தத்தை, கொள்கையை, கட்சியை விஜய் வேண்டான்றத அவ்வளவு வலிமையாக கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில சேர்க்க முடியல? அடிப்படையான ஒரு கேள்விதான். இல்ல, இடைவேளைக்கு பிறகு நான் வரேன், உங்ககிட்ட தான் வரப்போறேன். இந்த கேள்விக்கு உங்ககிட்ட தான் வரப்போறேன்.